வணக்கம். திறமை இன்று புலமை பரிசில் பரீட்சை 2025 எதிர்நோக்கும் மாணவர்களுக்காக என்னுடைய ஆன்லைன் ஜூம் வகுப்புகளில் இலவச ஆன்லைன் ஜூம் வகுப்புகளில் இணைந்து கொள்வதற்கு மாணவர்கள் 3 வினாக்கள் இந்த வகையில நான் தொடராக ஓரளவு வினாக்களை வெளியிடுகின்றேன். அந்த வினாக்கள் இலகுவான வினாக்களாக இருப்பது அந்த மாணவரை இலகுப்படுத்தி நுழைய வைத்து இலகுவிலிருந்து கடினமான கற்றல் வரை வழி நடத்துவதற்கு அந்த இலகுவான வினாக்களை நான் விளங்கப்படுத்துகின்ற விதங்களை அவதானித்து அந்த வினாக்களுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் விடை வழங்கும் ஆற்றல் இருந்தால் நீங்க ஒயிட் போர்டு மார்க்கரை பயன்படுத்தி அதை எழுதி அந்த வினாக்களை காணொலிகளாக தொலைபேசியை அகலப்பாங்காக பிடித்து கொண்டு காணொலிகளாக தயாரித்து அனுப்ப வேண்டும். அனுப்புகின்ற பட்சத்தில் அதாவது முதல் தடவை மட்டுமல்ல 3 வினாக்களுக்கு விட கொடுக்கிறது. அப்புறம் வாராந்தம் ஆசிரியர் கற்பிப்பதை விளங்கி விடியளித்தல் வேண்டும். அவ்வாறு விடியளித்து கற்கின்ற போது மாணவர்கள் ஆற்றல் உள்ளவர்களாக வளர்ச்சி அடைய முடியும் என்பதனால் இதனை பின்பற்றும்படி கூறிக்கொண்டு நான் இன்றைய விடை காண் விளக்கம் தருவதில் ஈடுபடுகின்றேன். இது 2வது பயிற்சி தாளின் 2வது வினாவுக்கு விடை காண் விளக்கம். ஒரு வருடத்தின் 2 மாதங்களின் திகதிகளின் கூட்டுத்தொகை 58 ஆகும். அவ்விரு மாதங்களில் ஒன்றாக இடம்பெறாத மாதம் யாது என்று கேட்கப்படுகின்றது. ஒரு வருடத்தில 2 மாதங்களின் திகதிகளின் கூட்டுத்தொகை 58 என சொல்லப்படுகின்றது. அப்ப நாங்க ஒரு வருடத்தில் உள்ள மாதங்களின் நாட்களின் எண்ணிக்கை என்றால் 28 வரலாம், 29 வரலாம், 30 வரலாம், 31 வரலாம். அப்ப நாங்க கையை முஸ்தி பிடிப்போமாக இருந்தால் இந்த வகையில கையை முஸ்தி பிடித்தால் 4 விரல்கள் மேலே நிமித்தபடி இருக்கும், கட்ட விரல் கீழே இருக்கும். கட்ட விரலே எண்ணுவதை தவிர்த்து கொண்டு மேலே உள்ள விரல்கள்ல முதல் விரல் 1 எனவும், அடுத்தது 3, அடுத்தது 5, அடுத்தது 7, திரும்ப இதுல இருந்து இங்கே இது 8, இது 10, இது 12. இந்த 7 மாதங்களும் 31 நாட்களை கொண்டது என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். இந்த 2வது மாதம் மட்டும்தான் 28 நாட்கள் அல்லது 29 நாட்கள். 29 நாட்கள் லீப் வருடத்திலும் 28 நாட்கள் சாதாரண வருடத்திலும். இது தவிர்ந்த இந்த 4, 6, 9, 11 ஆகிய 4 மாதங்களும் 30 நாட்களை கொண்டவை. அப்ப இப்ப எங்களுக்கு தெரிந்து விட்டது இதில் 2 மாதங்களின் ஒரு வருடத்தில் 2 மாதங்களின் திகதிகளின் கூட்டுத்தொகை 58 வர வேண்டும் என்றால் இதில் எந்த 2ஐ கூட்டினால் 58 வரும் என்றால் இதையும் கூட்டினால்தான் 58 வரும். அப்ப இந்த 28 வருவது மாசி மாதம். அப்ப இந்த 30 வருவது 4 அல்லது 6, 9, 11 ஆகிய மாதங்களாகும். அப்ப இங்க கேட்கப்படுகிறது அவ்விரு மாதங்களில் ஒன்றாக இந்த 28ஐயும் 30ஐயும் கூட்டி 58 வருவதற்கு அவ்விரு மாதங்கள் கூட்டப்படுகின்ற அவ்விரு மாதங்களில் ஒன்றாக இடம்பெறாத விடை எது என்று கேட்கப்படுகின்றது. இப்ப பார்த்தா மாசியிலே 28 நாட்கள் அது இடம்பெறும். பங்குனியிலே தை, மாசி, பங்குனி 31 நாட்கள் 3வது மாதம். அப்ப அது இடம்பெறாது. அடுத்தது பங்குனிக்கு அடுத்த சித்திரையிலே 30 நாட்கள் அது இடம்பெறும். அப்ப கேள்விக்கான விடை இப்பொழுது நாங்கள் தீர்மானித்து விட்டோம். 2வது விடைதான் பொருத்தமானது. ஏன் பங்குனியில 31 நாட்கள் இருக்கின்றது, மாசி மாதத்திலே 28 நாட்கள் இருக்கின்றது, சித்திரையிலே 30 இருக்கின்றது. 2ஐயும் கூட்டினால் 58 பெறுகின்றது. இந்த வகையில விடையளிக்க பழகுங்கோ. உங்கள் திறமை ஆற்றல் தானாக வளரும்.
அப்படி வளர்ந்து கொண்டு போகின்ற போது நீங்கள் வெளிப்படுத்துகையும் ஆளுவையும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் மிக திறமையான ஒரு மாணவராக மாற முடியும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். நன்றி.